ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி இந்த 2 செடிகளை மட்டும் நம்ம வளர்க்குறதுனால அதிக அளவில் நன்மைகள் நடக்குமாங்க. இந்த 2 செடிக்கும் அவ்வளவு சக்திகள் இருக்கான். முக்கியமாக நீங்கள் இந்த செடியை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடித்த பீடிகளாக இருக்கட்டும், தரித்திரங்கள் அனைத்தையுமே ஒழியுமா. எனவே நீங்கள் தவறாமல் இதை மட்டும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான வெற்றிகள் கிடைப்பதற்கும் இருக்கின்ற தீராத நோய்கள் தீர்ந்து விடுவதற்கும் இது ஒரு படிக்கட்டாக இருக்குமா. எனவே எல்லோருடைய வீட்டுக்கு முன்னாடியும் இந்த 2 செடிகளை மட்டும் எல்லாரும் வளர்த்துட்டு வாங்க. இது காஞ்சி பெரியவா அவர்களை சந்திக்க சென்ற ஒரு பக்தரிடம் அவர் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த ஒரு செடியை நம்ம வளர்த்துட்டு வந்துட்டு தினசரி இல்லையோ வாரத்துக்கு ஒரு முறையாவது சாம்பிராணி புகை போடுவதாக இருக்கட்டும், விளக்கு ஏற்றி இந்த போன்ற சில வழிபாடுகளை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும். இதை நீ பண்ணி பாரு. உனக்கு எந்தவித பிரச்சனையும் தேவையில்லாத கெட்ட சக்திகளும் உன்னை பிடித்த பீடை தரித்திரங்கள் அனைத்துமே நீங்கவும் இது ஒரு படிக்கட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபிரிவா கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாமல் ஒரு செயலை பண்ணிட்டு வாங்க. அது என்ன செயல்னு காண்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் அவரை பற்றிய உண்மைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க வேண்டிய செடி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பவளமல்லி செடி இருக்கு அல்லவா. அந்த பவளமல்லி செடியை தெற்குலேயோ இல்லைன்னா மேற்குலேயோ இல்லைன்னா தென்மேற்கு திசையிலையோ நம்ம வளர்க்கணுமா. இந்த மாதிரி அந்த செடியையும் பவளமல்லி செடியும் நம்ம வளர்க்கணும். அதுக்கப்புறமா மந்தாரை பூன்னு ஒரு செடி இருக்கும். அந்த மந்தாரை பூ செடியையும் நம்ம வளர்த்துட்டு வரணுமாங்க. இந்த 2 செடிகளையும் நம்ம வளர்த்துட்டு வர்றதுனால அதிக அளவில் நன்மைகள் நடக்குமா. மூணாவது ஜாதி செடின்னு ஏதோ ஒரு செடி இருக்கும், ஒரு பூச்செடி இருக்கும். அந்த ஒரு செடியையும் நீங்கள் வளர்த்துட்டு உங்களோட வீட்டில் நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை பிடித்த தரித்திரங்கள் பீடைகள் அனைத்துமே நீங்குவதற்கு இது ஒரு படிக்கட்டாக இருக்குமாங்க. இதை நீங்கள் வளர்த்துட்டு வந்தால் மட்டும் போதாது, தினசரி தண்ணீர் விடணும். தண்ணீர் விட்டதும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஒரு செடிக்கு சாம்பிராணி புகை போடுவதாக இருக்கட்டும் போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். செவ்வாய் வெள்ளி 2 தினங்களையும் இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்குமோ. இந்த செடியினால் அவ்வளவு நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எனவே தவறாமல் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதையும் வளர்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா தூதுவளை, அதுக்கப்புறமாக துளசி, இந்த 2 செடிகளையும் நம்ம வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா தீராத நோய்களும் தீர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். துளசி செடியை வளர்த்துட்டு சனிக்கிழமைகளில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு அந்த துளசியை வைத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரணுமா. இப்படி பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு நன்மைக்கு மேல் நன்மை நடக்குமா. எனவே தவறாமல் இந்த செயலை மட்டும் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக இதனால் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். இது காஞ்சி மகான் கூறிய எளிய பரிகார முறை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.